மெட்டீரியல் வந்து ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா, அந்த மெட்டீரியல் தான் அந்த கட் பேட்டர்ன், சர்ஃபேஸ் பேட்டர்ன் வந்து டிஃபைன் பண்ணுது. ஓகே. நமக்கு வந்து மேனேஜ் போனா, இங்க வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஒவ்வொரு இந்த மாரி ஏரோ மார்க்லாம் குடுத்துருக்காங்க. ஓப்பன், குளோஸ் எடிட்டர். இத ஓப்பன் பண்ணா தான் இது வந்து எடிட்டர். இதுக்கு பேரு வந்து எடிட்டர். ஓகே. ஸோ இதில வந்து இதுக்கு மேல இருக்கிறது வந்து டாக்குமெண்ட் மெட்டீரியல். இந்த ப்ராஜெக்ட்ல என்ன மெட்டீரியல் இருக்கோ, அது எல்லாமே இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. கீழ இருக்கிறது வந்து லைப்ரரி. இங்க பார்த்தீங்கன்னா, ஷோ ஹைட் லைப்ரரி அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ மெட்டீரியல் ப்ராஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு இருக்கிற மெட்டீரியல்ஸ் இவ்வளோ தான். ஓகே. இப்போ நமக்கு வந்து புதுசா ஒரு மெட்டீரியல் வேணும். அத நான் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ மெட்டீரியல்னு ஓப்பன் பண்ணா, எனக்கு இவ்வளவு மெட்டீரியல் இருக்கு ப்ராஜெக்ட்ல. ஓகே. இப்போ ரிவிட்ட பொறுத்தவரைக்கும், ரிவிட் நான் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனேயே எனக்கு வந்து பை டிஃபால்ட்டா நெறைய மெட்டீரியல் வரும். அந்த மெட்டீரியல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தா, இத வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணியாச்சுன்னா, இங்க இருக்கு பாருங்க ஹோம். அத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணா, இது வந்து ஏஇசி மெட்டீரியல். இதில ஒரு லாக் சிம்பல் இருக்கு. இந்த மெட்டீரியல் வந்து நீங்க எடிட் பண்ண முடியாது. பட் வந்து இத என்ன பண்ணலான்னா, இது வந்து எப்படின்னா ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரில இருக்கிற மெட்டீரியல நீங்க செலக்ட் பண்ணி, இந்த ரைட் சைடு ஆட் மெட்டீரியல் டூ டாக்குமெண்ட். அதாவது ப்ராஜெக்ட் மெட்டீரியலோட ஆட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. ஸோ இத வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இங்க வந்துருச்சு பாருங்க. ப்ராஜெக்ட் மெட்டீரியல். ஸோ ப்ராஜெக்ட் மெட்டீரியல்ல இருக்கிற மெட்டீரியல் தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண முடியும். ஓகே. இங்க பாருங்க இதே மெட்டீரியல் தான் இங்க வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து எடிட் பண்ணணும்னா, எடிட் மெட்டீரியல் அப்படின்னு குடுத்து நீங்க எடிட் பண்ணலாம். ஸோ இந்த எடிட்டர் வந்து விசிபிளா இருக்கும். இதுல வந்து கிராபிக்ஸ் அப்படிங்கிறதுல இந்த ஷேடிங் கலர் என்ன இருக்கும்? அப்புறம் கட் பேட்டர்ன் என்ன இருக்கும்? சர்ஃபேஸ் பேட்டர்ன் என்ன இருக்கும்? அப்படிங்கிற கலர் வந்து இங்க குடுக்குறோம். கலர் அண்ட் ஹேட்ச் பேட்டர்ன். அப்பியரன்ஸ் வந்து போனீங்கன்னா, ரியலிஸ்டிக் வியூல வந்து அது எப்படி தெரியணும்? ரியலிஸ்டிக் வியூல இப்போ ரெண்டர் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி தெரியணும்? அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்றது தான் அப்பியரன்ஸ். பிசிக்கல் அப்படிங்கிறது இது ஒரு அசெட் கேரக்டர் பண்றது. பிசிக்கல் அசெட் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவோம். இதில வந்து மெட்டீரியலோட பிஹேவியர் என்ன? ஐசோட்ரோபிக். அப்புறம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் என்ன இருக்குது? கான்கிரீட்டு இதில வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது? லைட் எமிஷன் எவ்வளோ இருக்கும்? யீல்டு ஸ்ட்ரென்த் எவ்வளவு? டென்சைல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு? அப்படின்னு இருக்கு. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. இத வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு ரோபோட் ஸ்ட்ரக்சர் அந்த மாரி சாஃப்ட்வேர்ல அனலைஸ் பண்ணும்போது, இந்த பாராமீட்டர் வந்து எடுத்துக்கும். ஸோ நமக்கு வந்து ரிவிட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு இதெல்லாம் அவ்வளோ பெருசா தேவையில்லை. ஓகே. பிசிக்கல் அசெட் அவ்வளோ தேவையில்ல. அதே மாரி தெர்மல் ப்ராப்பர்ட்டீஸ். தெர்மல் கண்டக்டிவிட்டி எவ்வளவு? ஹீட் எவ்வளவு? டென்சிட்டி எவ்வளவு? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் நம்ம அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. சரி அப்படியே யூஸ் பண்ணா கூட நமக்கு வந்து என்ன சொல்றது? வேற கால்குலேஷன்ஸ், பில்டிங் கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணுனா ஒரு வேளை தேவைப்படலாம். பட் யூசுவலி நம்ம வந்து இவ்வளோ டீப்பா நம்ம வந்து பார்க்க மாட்டோம். நமக்கு தேவையானது என்னது? அப்பியரன்ஸு, கிராபிக்ஸு. அப்பியரன்ஸ் கூட நம்ம ரெண்டர் பண்ணும்போது தான் நமக்கு வேணும். நமக்கு தேவையானது கிராபிக்ஸ். ஆமா. ஷேட் பண்ணும்போது என்ன கலர் வேணும்? இது கூட நமக்கு அவ்வளோ தேவையில்ல. பட் ஆனா வந்து சர்ஃபேஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கணும்? கட் பேட்டர்ன் எப்படி இருக்கணும்? அதுதான் நமக்கு தேவை. இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஃபார் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டு மெட்டீரியல் டேக் யூஸ் பண்ணும்போது, இது பாராமீட்டர வந்து நீங்க டேக் மூலியமா எடுத்து வச்சுக்கலாம். ஷீட்ல. ஓகே. ஃபார் ஆர்க்கிடெக்சர் அவங்க ரொம்ப கன்சிடர் பண்ணுவாங்க. பட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு அவ்வளோ தேவையில்ல. ஓகே. இப்போ மெட்டீரியல் அப்படின்ன உடனே, நமக்கு தேவையானது என்னது? ஃபர்ஸ்ட்டு பிரிக்கு, கான்கிரீட்டு, வுட்டு அண்ட் ஸ்டீல். இதுதான் மேஜர். சரியா? இப்போ ஸ்டீல வச்சு ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஸ்டீல் அப்படிங்கிறது
நம்ம வந்து புதுசா ஒரு ஸ்டீல் ஃப்ரேம வந்து நம்ம டிசைன் பண்ண போறது இல்லை. ஓகே. என்னென்ன லைப்ரரில குடுத்துருக்காங்களோ, அத மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இன்சர்ட்ல போயிட்டு லோட் ஃபேமிலி போனா, இங்க ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரக்சரல் காலம்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் இதுக்குள்ள போயாச்சுன்னா, கான்கிரீட் இருக்கு, லைட் கேஜ் ஸ்டீல், ப்ரீகாஸ்ட் கான்கிரீட், ஸ்டீல், வுட். ஸோ இதுக்குள்ள வந்து ஃபேமிலிஸ் எல்லாமே பை டிஃபால்ட்டா இருக்கும். ஓகே. இந்த சி சேனல் இது எல்லாத்துலயுமே பை டிஃபால்ட்டா நமக்கு இருக்கும். இப்போ ஒரு சி சேனல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணியாச்சுன்னா, அதுல இருக்கிற லைப்ரரி அதோட சைஸ். நாம புதுசா ஒரு சைஸு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. இதுல என்ன சைஸ் குடுத்துருக்காங்களோ, அந்த சைஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆஸ் எ இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட். ஓகே. ஸோ நாம வந்து புதுசா ஒரு பீம் ஸ்டைலு, இல்ல ஃப்ரேம் ஸ்டைல் வந்து நம்ம பண்ண மாட்டோம். ஸ்டீல பொறுத்தவரைக்கும். அதுவே கான்கிரீட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நாம வந்து சைஸ் பண்ணிக்குவோம். இப்போ லோட் ஃபேமிலி குடுத்தா, இப்போ ஸ்டீல்ல இருந்து வெளிய வந்துட்டு கான்கிரீட் அப்படின்னு குடுத்தா, கான்கிரீட் பீம். ஓப்பன் பண்ணியாச்சுன்னா, அது 1ஓ 2ஓ டைப் தான் இருக்கும். பீம் வந்து வரையறேன். கான்கிரீட் பீம். இதில பாருங்க. இப்போ எடிட் டைப் போயாச்சுன்னா, பை டிஃபால்ட் அதுக்குள்ள இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். சைஸு. இதில மொத்தமே 2 டைப் தான் இருக்கு. ஸோ சைஸ் வந்து ஃபார் கான்கிரீட் நீங்க வந்து டூப்ளிகேட் பண்ணி அ புது டைப் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே. பட் ஆனா ஸ்டீலுக்கு அந்த மாரி கிடையாது. அடுத்தது வுட். இன்சர்ட் போறோம். லோட் ஃபேமிலி போறோம். வுட்ட பொறுத்தவரைக்கும் இங்க பாருங்க. இப்போ வந்து டைமென்ஷன் லம்பர் அப்படின்னு இருக்கு. வுட்டுக்கும் நமக்கு எல்லா ஸ்டாண்டர்ட் சைஸும் வந்துரும். ஓகே. ஸோ வுடன் ப்ராஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு புதுசா ஒரு சைஸ் வேணும் அப்படின்னா, அத நீங்க அ டூப்ளிகேட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே. மோஸ்ட்லி ஃபார் ஸ்டீல் ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம புது டைப் கிரியேட் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ இதில இருக்கிற சைஸே நீங்க யூஸ் பண்ணலாம் வுட்டுக்கு. இல்ல உங்களுக்கு தேவையா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து மாத்தி திரும்ப பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் லம்பர் அப்படின்னா, அது ஒரு மரத்தோட டைப். மரம். இத செலக்ட் பண்ணீங்கன்னா, எடிட் டைப் போனா, அதோட டைப்ஸ், அதோட சைஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில பாருங்க, சாஃப்ட் வுட் லம்பர். அது வந்து ஒரு மரம். தேக்கு மரம் மாதிரி லம்பர்ங்கிறது ஒரு மரம். ஓகே. இப்போ ஸ்டீல் எடுத்தாச்சுன்னா, ஸ்டீல் ஃப்ரேம் ஒண்ணு வரைஞ்சீங்கன்னா, இந்த ஸ்டீல் ஃப்ரேம்ல எடிட் டைப் போனீங்கன்னா, இங்க பாருங்க செக்ஷன் ஏரியா இருக்குது. பட் ஆனா வந்து பேராமீட்டர் எதுவுமே சேஞ்ச் பண்ற மாரி பேராமீட்டர் சைஸ் கூட இங்க குடுத்துருக்காங்க. பட் ஆனா இதில சேஞ்ச் பண்ண மாட்டோம். இங்க பாருங்க ப்ரிவ்யூ தெரியுது பாருங்க. ஒண்ணு ஒண்ணு என்ன அப்படின்னு ப்ரிவ்யூ தெரியுது. இது 2Dயா கூட வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு ஒவ்வொரு இதும் நம்ம செலக்ட் பண்ணும்போது, இது என்ன டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். சைஸு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் யூசுவலி நம்ம வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம். செக்ஷன் நேம் கீ இது வந்து யுபி 305 இந்த கீ வந்து நான் எடிட்டபிள். கோட் நேம் பிஎஸ் கோடு கூட குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதில இப்போ வந்து ஒரு செக்ஷன் எடுக்கிறோம். வியூல போயிட்டு ஒரு செக்ஷன் செக்ஷன் எடுத்தா, இத வந்து ஃபைன் மோட்ல வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து தெரியும். இங்க பாருங்க கான்கிரீட் அப்படின்னா, அதோட ஹேட்ச் பேட்டர்ன் தெரியுது. நான் இதில பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இதுலயும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே. ஸோ மெட்டீரியல்ல நம்ம வந்து எப்படி செட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்போ கான்கிரீட்ட செலக்ட் பண்ணிட்டு, இல்ல இங்க ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல் இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டில இருக்கு. இத பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்ல சர்ஃபேஸ் பேட்டர்ன் அண்ட் கட் பேட்டர்ன் குடுத்துருக்காங்க. இதனால தான் செக்ஷன் எடுக்கும்போது வந்து வருது.
ஓகே. இப்போ மெட்டீரியல் லைப்ரரிக்கு போவோம் திரும்ப. இதில பிரிக்கு வச்சு பார்க்கும்போது, ஒரு பிரிக்கு வால் வந்து வரையறேன். செலக்ட் பண்றோம். எடிட்டே போறோம். ஸோ ஸ்ட்ரக்சர்ன்னு போனா, இங்க வந்து பிரிக் அப்படின்னு இருக்கு. பிரிக் காமன். ஒரு லேயர் வந்து பிரிக் காமன் அப்படின்னு இருக்கு. அந்த பிரிக் காமன் இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்றாங்க. இதில ஹேட்ச் பேட்டர்ன் எல்லாமே இருக்கு. பை டிஃபால்ட்டா பிரிக் அப்படின்னாலே இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு மெட்டீரியல் பொறுத்தவரைக்கும், அந்த மெட்டீரியல் லைப்ரரி, மெட்டீரியல் டயலாக் பாக்ஸ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு தெரியணும். தெரிஞ்சா நீங்க பண்ணிக்குவீங்க. ரைட். இப்போ ஒரு வால் எடுத்துக்கிறேன். எடிட் போறேன். ஸ்ட்ரக்சர் போறேன். இங்க தான் மெட்டீரியல் இருக்கு. இத வந்து நான் என்ன பண்ண போறேன், புதுசா ஒரு பிரிக் பேட்டர்ன் வந்து எனக்கு வேணும். அதுக்காக நான் வந்து என்ன பண்ண போறேன், இது வந்து ப்ராஜெக்ட்ல இருக்கு. ரைட் கிளிக் பண்ணி, இங்க பாருங்க இத எடிட் பண்ணலாம். டூப்ளிகேட் பண்ணலாம். ரீநேம் பண்ணலாம். ஆட் டூ ஃபேவரைட்ன்னு குடுக்கலாம். ஓகே. இப்போ எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணா இந்த எடிட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த மாரி க்ளோஸா இருந்துச்சுன்னா, ரைட் கிளிக் எடிட்னா எடிட்டர் ஓப்பன் ஆகும். ரைட் கிளிக் டூப்ளிகேட் மெட்டீரியல் அண்ட் அசெட். டூப்ளிகேட் யூசிங் ஷேர்ட் அசெட் அப்படின்னு இருக்கு. இது ரொம்ப முக்கியம். இது என்னன்னா, டூப்ளிகேட் மெட்டீரியல் அண்ட் அசெட் அப்படின்னா, அசெட் எங்க இருக்கு? இந்த அப்பியரன்ஸ்ல இந்த இருக்கு பாருங்க. நான் யூனிஃபார்ம் ரன்னிங் பர்கண்டி அப்படின்னு இருக்கு. இது வந்து என்ன இருக்கு? இந்த ஹேண்ட் போட்டுட்டு 0 அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு பேரு வந்து நாட் ஷேர்டு வித் எனிஒன் எல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்றேன். டூப்ளிகேட் மெட்டீரியல் அப்படின்னு குடுக்குறேன். டூப்ளிகேட் மெட்டீரியல் அண்ட் அசெட். குடுத்த உடனே பாருங்க, நேம்ல வந்து 1 அப்படின்னு போட்டுட்டு வந்துருச்சு. ரீநேம் ஆயிருச்சு. அதே இது அசெட் பேர்ல கூட இங்க 1 அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ நான் ஏதாவது ஒண்ண நான் இங்க வந்து சேஞ்ச் பண்றேன். ஆ இதுல ஏதாவது ஒண்ணு சேஞ்ச் பண்ணுவோம். இந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே. இந்த இமேஜ் வச்சுக்கிட்டோமா? இது இப்போ இந்த பிரிக் காமனுக்கு போய் பார்த்தீங்கன்னா, இங்க சேஞ்ச் ஆகல. இதில மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இத ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் யூசிங் ஷேர்ட் அசெட் அப்படின்னு பண்ணுவோம். ஓகே. இதுலயே நான் வந்து பண்றேன். ரைட் கிளிக்கு டூப்ளிகேட் யூசிங் ஷேர்ட் அசெட் அப்படின்னு பண்ணோம்னா, நேம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. இது டிஃபரெண்ட் மெட்டீரியல் தான் இப்போ. ஆனா பாருங்க, இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ரீநேம் ஆகல. இந்த 1 அப்படிங்கிறது ஆட் ஆகல. 2ன்னும் ஆகல. ஆனா இங்க ஷேர்ட் அப்படிங்கிறது ஹேண்ட் சிம்பல்ல 1ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா, இதே அசெட் வந்து இன்னொரு மெட்டீரியல ஷேர் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்போ இதில வந்து ஒரு பிக்சர் வந்து சேஞ்ச் பண்றேன். இந்த மாரி சேஞ்ச் பண்றேன். ஓகே. சேஞ்ச் பண்ணிட்டு, இங்க பாருங்க சேஞ்ச் பண்ண உடனே இந்த பிரிக் காமன் அடுத்த மெட்டீரியலும் சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இதுதான் விஷயம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? புது மெட்டீரியல் கிரியேட் பண்ணும்போது, டூப்ளிகேட் மெட்டீரியல் அண்ட் அசெட் அப்படின்னு குடுக்கணும். ஆமா. ம். ஓகே. இது அடுத்தது ரீநேம். ரீநேம்னா உங்களுக்கு தெரியும். பேர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறது. அடுத்தது டெலீட் அப்படின்னா, ஒருவேளை நீங்க கிரியேட் பண்ணியிருந்ததா, அது வந்து டெலீட் ஆயிரும். அதே இது இப்ப பாருங்க, ரைட் கிளிக் பண்றேன், டெலீட் பண்றேன். அப்புறம் பிரிக் காமன் இந்தா இருக்கு. ரைட் கிளிக் பண்றேன், டெலீட் பண்றேன். ஆனா, இதே மெட்டீரியல் வந்து திரும்ப வேணும்னா, பிரிக் காமன் அப்படிங்கிற பேர வந்து இங்க டைப் பண்ணணும். டைப் பண்ணா, இந்த ப்ராஜெக்ட் மெட்டீரியல் லிஸ்ட்ல வரல. ஆனா, இங்க லைப்ரரியில இருக்கு.
இத வந்து நம்ம திரும்பவும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, அந்த நம்ம டூப்ளிகேட் பண்ண மெட்டீரியல் வந்து டெலீட் ஆயிடுச்சு. பெர்மனன்ட்டா டெலீட் ஆயிடுச்சு. அத வந்து திரும்ப கொண்டு வர முடியாது. ஓகே. ஓகே. ஸோ இதுதான் மெட்டீரியல் லைப்ரரி. இங்க சர்ச் பண்ணா இருக்கிறதுல நம்ம ப்ராஜெக்ட் மெட்டீரியல்ல இருக்கும். ஒருவேளை அந்த மெட்டீரியல் இல்லன்னா, இந்த லைப்ரரில இருந்து காமிக்கும். அப்படி எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னாச்சுன்னா, நம்ம இருக்கிற மெட்டீரியல நம்ம வந்து அ ஒரு எடிட் பண்ணி புதுசா கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ மெட்டீரியல்ல வந்து எத்தனை டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கான்கிரீட்டு, கேஸ், ஜெனரிக், கேஸ், மேசன்ரி, மெட்டல், மிஸ்செலேனியஸ், பெயிண்ட், பிளாஸ்டிக், சிஸ்டம், அன்அசைன்டு, அதாவது மெட்டீரியல் டைப்பே அன்அசைன்டா இருக்கு. அப்புறம் வுட். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு கேட்டகரி. அதே இது லைப்ரரிக்கு வந்தா, லைப்ரரிலயும் அதே மாரி கேட்டகரி இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, சீலிங் மெட்டீரியல்லாம் சீலிங் கீழ வருது. செராமிக் மெட்டீரியல், கான்கிரீட் மெட்டீரியல், ஃபேப்ரிக்ஸ், துணி, ஃப்ளோரிங், கேஸ், கிளாஸ் மெட்டீரியல். ஆமா. பெட் ஷீட்ல போடுறது அந்த மாரி. சோஃபா மெட்டீரியல். ஓகே. இன்சுலேஷன் மெட்டீரியல், லிக்விடு. ஆமா. மேசன்ரி, மெட்டல், மிஸ்செலேனியஸ், பெயிண்ட், பிளாஸ்டர், பிளாஸ்டிக், ஸ்டோன், டைல், வுட். இப்போ பார்த்தீங்கன்னா, இத செலக்ட் பண்ணா இந்த எடிட்டர்ல காமிக்கும். பட் நம்ம எடிட் பண்ணிக்க முடியாது. பாருங்க, இது வந்து காமிக்குது. பட் எடிட் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து லைப்ரரி உள்ள இருக்கு. இத வந்து அன்லாக் பண்ண முடியாது. ஸோ இதே இது நம்ம ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஒருவேளை உங்களுக்குன்னு தனியா எனக்கு ஒரு லைப்ரரி வேணும். நானே கஸ்டமைஸ் பண்ணி அத லைப்ரரியா வச்சு நான் சேவ் பண்ணிக்கணும். இல்ல ஒரு கம்பெனிக்கு வந்து நாங்க புதுசா நாங்களே மெட்டீரியல் கிரியேட் பண்ணி நாங்களே யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாரி சமயத்துல நீங்க பண்ணிக்கலாம். இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஓப்பன் எக்ஸிஸ்டிங் லைப்ரரி, கிரியேட் நியூ லைப்ரரி. கிரியேட் நியூ லைப்ரரின்னு குடுத்தா, இங்க பாருங்க ஏடிஎஸ்கே ஆட்டோடெஸ்க் லைப்ரரி எல்ஐபி. ஓகே. அதுல டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்றேன். நியூ லைப்ரரி அப்படின்னு பேர் குடுத்து சேவ் பண்றேன். பாருங்க லிஸ்ட்ல வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இதுல லாக் சிம்பல் இருக்கு. செகண்ட்ல லாக் சிம்பல் இல்ல. இதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஸோ என்ன பண்ணணும், ஒருவேளை நான் வந்து ஆட்டோடெஸ்க்லேருந்து காப்பி பண்ணணும் அப்படின்னா, காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஆட் டூ நியூ லைப்ரரி. நியூ லைப்ரரில வந்தாச்சுன்னா இங்க இருக்கும். இத வந்து செலக்ட் பண்ணா, நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இங்க எடிட் பண்ற மாரி காமிக்கல. இதுல என்ன இருக்கு? ஆட் மெட்டீரியல் டூ டாக்குமெண்ட் அண்ட் டிஸ்ப்ளே இன் எடிட்டர். இத வந்து ஆட் பண்ணாலே நமக்கு வந்து எடிட்டர்ல காமிக்க போகுது. இத வந்து எடிட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் டூ நியூ லைப்ரரின்னு திரும்ப குடுக்கலாம். ஓகே. இப்போ இத வச்சுக்கிட்டு எனக்கு புதுசா ஒரு லைப்ரரி கிரியேட் ஆயிடுச்சு. ரைட். இப்போ வந்து எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட்ல பண்ணும்போது எனக்கு வேணும். அத வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஓப்பன் எக்ஸிஸ்டிங் லைப்ரரி அப்படின்னு குடுத்து, அந்த லைப்ரரியோட ஃபைலு இதான் இருக்கு. லைப்ரரி ஃபைலு. இத வந்து ஓப்பன் பண்ணா, அது இன்னொரு ப்ராஜெக்ட்ல இம்போர்ட் ஆயிடும். ஓகே. ஒருவேளை நமக்கு வந்து லைப்ரரி டெலீட் பண்ணுங்க அப்படின்னா, டெலீட் ஆயிரும். டிஃபால்ட்டா இருக்கிற லைப்ரரிய டெலீட் பண்ண முடியாது. நீங்க கிரியேட் பண்ண லைப்ரரிய டெலீட் பண்ணிக்கலாம். இல்லன்னா திரும்ப ஓப்பன் அப்படின்னு குடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கு அடுத்தது, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. டூப்ளிகேட் பண்ணலாம். இல்லன்னா கிரியேட் அ நியூ ஒன். இது ரைட் கிளிக் பண்ணும்போது வந்த ஆப்ஷன் தான். ஓகே. இப்போ வந்து டூப்ளிகேட் பண்ணலாம். இப்போ புதுசா கிரியேட் பண்ணணும்னா, இதுல செலக்ட் பண்ணி கிரியேட் நியூ மெட்டீரியல் அப்படின்னு குடுக்கணும். இதுல வந்து ஒண்ணுமே இருக்காது. இந்த மெட்டீரியல்ல. என்ன இருக்கு பாருங்க. ஐடென்டிட்டி, கிராபிக்ஸ், அப்பியரன்ஸ்.
இந்த ஃபிசிக்கல், தெர்மல் அந்த மாரி ஒண்ணுமே இல்ல. நாம வந்து ஆட் பண்ணோம்னா, இது ஒரு லைப்ரரிய வந்து ஓப்பன் பண்ணும். நம்ம இந்த மெட்டீரியல் லைப்ரரி மாரி ஃபிசிக்கல் அண்ட் தெர்மல் லைப்ரரியும் இருக்கு தனியா. ஸோ அதிலருந்து நம்ம ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி, இது வந்து அப்பியரன்ஸ் லைப்ரரி. இப்போ ஃபிசிக்கல் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சரல், ஆஸ்திரேலியா, டிஃபரெண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கு. அத வந்து செலக்ட் பண்ணி, இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஃபிசிக்கல் லைப்ரரி ஆட் ஆயிடுச்சு. தெர்மல் லைப்ரரி. தெர்மல் லைப்ரரியும் இதே மாதிரி தான். அதே விண்டோ தான் ஓப்பன் ஆகுது. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி, தெர்மல் லைப்ரரிக்கு அது சூட்டபுளா இருக்கிற மாரி தெர்மல் லைப்ரரி ஓப்பன் பண்ணணும். ஆட்டோடெஸ்க் ஃபிசிக்கல் அசெட். வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணலாம். தெர்மல் லைப்ரரியே இல்லையா? இதுல வந்து தெர்மல் லைப்ரரி இருக்கு. கான்கிரீட் தெர்மல் லைப்ரரி, சிமெண்ட் ஆட் பண்ணிட்டா ஃபிசிக்கல் லைப்ரரி, தெர்மல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, தெர்மல் ப்ராப்பர்ட்டி வந்தாச்சு. இந்த மாரி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இத டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். இல்லன்னா டூப்ளிகேட் பண்ணணும்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணணும்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அசெட்டோட நேம். இப்ப புதுசா உங்களுக்கு ஒரு அசெட் வேணும். இத வந்து புதுசா நீங்களே கிரியேட் பண்ணணும்னா, ஒரு பேர் குடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். இத டூப்ளிகேட் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வேண்டாம் அப்டின்னா ரிமூவ். தெர்மல் வேண்டாம், ரிமூவ். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேண்டாம். ஓகே. இதுல வந்து கிளாஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இப்ப பாருங்க அப்பியரன்ஸ்ல வந்து எனக்கு என்னலாம் இருக்கு? கலர் இருக்கு, இமேஜ் இருக்கு. அப்புறம் வந்து ரிஃப்ளெக்டிவிட்டி, டிரான்ஸ்பரன்சி, கட் அவுட்ஸு, செல்ஃப் இலுமினேஷன், பம்ப்பு, டிண்ட் அப்படின்னு இத்தனை கேட்டகரி இருக்கு. ஸோ இத்தனை கேட்டகரியில உங்களுக்கு வந்து அ என்னலாம் வேணும்? இப்போ வந்து ஐடென்டிட்டில ஜெனரிக்ன்னு இருக்கிறத ஒரு பெயிண்ட் அப்படின்னு மாத்திக்கிறேன். பெயிண்ட்ன்னு மாத்துனதுக்கப்புறம் அப்பியரன்ஸ் வந்தோம்னா, நமக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுலயே கலர் குடுக்கணுமா? இல்லன்னா வித் இமேஜ் குடுக்கணுமா? அப்படின்னு இருக்கும். இதுல இமேஜ் வேணுமா? இல்லன்னா செக்கர் பேட்டர்ன் வேணுமா? கிரேடியன்ட் வேணுமா? மார்பிளா இந்த மெட்டீரியல் வந்து பை டிஃபால்ட் மார்பிளா? இல்லன்னா நாய்ஸியா? இந்த மாரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல இமேஜ்னா இமேஜா இருக்கும். இப்ப கிரேடியன்ட் அப்படின்னா இந்த மாரி கிரேடியன்ட்டா வரும். ஓகே. இமேஜ்ன்னு வச்சுக்கிட்டு நீங்க எதுவும் சூஸ் பண்ணாம கூட வச்சிருக்கலாம். ரிமூவ் கிரேடியன்ட் அப்படின்னு குடுத்து, ஓகே எனக்கு இமேஜ் வேண்டாம். வேற எதுவுமே வேண்டாம். கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் பேட்டர்ன். ஷேடிங் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரெண்ட் கலர் வேணும் அப்படின்னா குடுக்கலாம். அன்செக் பண்ணி இதில டிஃப்ரெண்ட் கலர் குடுக்கலாம். ஒரிஜினல் கலர் வந்து வேற. கிராஃபிக்ஸ் ஷேடிங்ல கலர் வேற. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் பேட்டர்ன். பேட்டர்ன் பேட்டர்ன்ல டிராஃப்டிங் பேட்டர்ன், மாடல் பேட்டர்ன் இருக்கு. மாடல் பேட்டர்ன்னா என்ன? டிராஃப்டிங் பேட்டர்ன்னா என்ன அப்படின்னு தெரியணும். டிராஃப்டிங் பேட்டர்ன் அப்படின்னா, என்ன ஸ்கேல் வச்சாலும் உங்களுக்கு ஷீட்ல வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன் இருக்கும். மாடல் அப்படின்னு வச்சீங்கன்னா, பேஸ்ட் ஆன் தி ஸ்கேல் அது வந்து சின்னதாகும், பெருசாகும். ஓகேங்க. இந்த மாரி பேட்டர்ன் குடுத்துட்டு, அந்த பேட்டர்னுக்கு வந்து ஒரு கலர் குடுக்கலாம். கலர் குடுத்தாச்சுன்னா, அந்த கலர்ல ப்ரிவ்யூ தெரியும். டெக்ஸ்சர் அலைன்மென்ட். இப்போ டெக்ஸ்சர் இதுதான் டெக்ஸ்சர். இது வந்து அலைன்மென்ட். வலது பக்கம் மூவ் பண்ணணும், இடது பக்கம் மூவ் பண்ணணும். இது வந்து கலர்ங்கிறதுனால வேற எதுவுமே தெரியல. ஓகே. அடுத்தது இது ஃபோர்கிரவுண்ட், பேக்கிரவுண்ட் 2 இருக்கு. ஃபோர்கிரவுண்ட்ல நமக்கு வந்து பேட்டர்ன், கலர், அலைன்மென்ட் 3 இருக்கு. அதே இது பேக்கிரவுண்ட்ல 2 தான் இருக்கு. ஸோ இந்த அலைன்மென்ட் வந்து நமக்கு தேவையில்ல. இன்கேஸ் நம்ம வந்து வித் ஆஃப்செட் வேணும் அப்படின்னாச்சுன்னா, இத வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் வித் டைமென்ஷன் நமக்கு வந்து அலைன் பண்ண முடியாது. ஃபோர்கிரவுண்ட் என்னன்னா மோஸ்ட்லி ஃபோர்கிரவுண்ட், பேக்கிரவுண்ட் என்னன்னா, சில பேட்டர்ன் வந்து எனக்கு ஹேட்ஸ் பேட்டர்ன் வேணும், பேக்கிரவுண்ட்ல ஒரு கலர் வேணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்.
அந்த நேரத்தில வந்து நம்ம ஃபோர்கிரவுண்ட்ல ஒரு பேட்டர்னும், பேக்கிரவுண்ட்ல ஒரு சின்ன கிரே கலரும் வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது, முன்னாடி வந்து ஒரு ஹேட் ஷேப், பின்னாடி வந்து பேக்கிரவுண்ட் ஃபில் கலர் வரும். ஓகே. ஸோ அது வந்து ஃபோர்கிரவுண்ட் அண்ட் பேக்கிரவுண்ட். இதில சர்ஃபேஸ்ன்னா எலிவேஷன்ல தெரியிற சர்ஃபேஸ். கட் அப்படின்னா கட் பண்ணி நமக்கு கிடைக்கிற சர்ஃபேஸ். கட் பேட்டர்ன். ஓகே. கட் பேட்டர்ன், சர்ஃபேஸ் பேட்டர்ன். இதுதான் உள்ள வித்தியாசம். ஓகே. ஆமா. எலிவேஷன் எடுத்தீங்கன்னா சர்ஃபேஸு, செக்ஷன் போட்டீங்கன்னா கட். ஓகே. ஸோ இந்த டயலாக் பாக்ஸில நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இவ்வளவுதான். இப்போ ஒரு குயிக்கா ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு எலமெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு போயிட்டு, அதில வந்து மெட்டீரியல் அண்ட் அசெட் ஃபினிஷ் அப்படிங்கிற பேராமீட்டர் கிளிக் பண்ணா, நமக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே. இல்ல நான் வந்து ஜெனரலா நான் வந்து புதுசா ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்றேன். அப்புறமா லேட்டரா யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னாச்சுன்னா, மேனேஜ்ல போய் மெட்டீரியல் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த மெட்டீரியல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில வந்து புதுசா ஒரு மெட்டீரியல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த டயலாக் பாக்ஸில என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியம். இந்த வலது பக்கம் தெரியறதுக்கு பேரு எடிட்டர். ஸோ அதுக நம்ம வந்து ஷோ பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். கீழ தெரியறதுக்கு பேர் வந்து லைப்ரரி. அதையும் ஷோ பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். அத வந்து எப்படி ஷோ பண்ணணும்? நமக்கு லிஸ்ட்டாவும் தெரியும், தம்பனெயிலாவும் தெரியும். ஸோ அத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அதுக்கு கீழ இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க இருக்கு பாருங்க. அசெட் லைப்ரரி. நீங்க வந்து அசெட் லைப்ரரியும் தனியா ஓப்பன் பண்ணிக்கலாம். அத வந்து நீங்க இங்கேயே நான் சர்ச் பண்ணிட்டு, இத வந்து ஆட் டூ இல்ல ரீப்ளேஸ் த கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட், மெட்டீரியல் ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டு, ஆட் இல்ல ரீப்ளேஸ் கரண்ட் அப்படின்னு குடுத்தா, இதில பார்த்தீங்கன்னா, இதோட இதோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ அலுமினியம் செலக்ட் பண்றேன். இது இந்த மாரி தெரியுது. இப்போ இத வந்து ரீப்ளேஸ் அப்படின்னு குடுத்தேன்னா, கரண்ட் மெட்டீரியல் நேம்லயே அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஓகே. இது வந்து ரீப்ளேஸ் ஆப்ஷன். ஸோ இந்த மாரி பண்ணிக்கலாம். இதில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கடைசில ஒண்ணு இருக்கு. கஸ்டம் பேராமீட்டர். இது வந்து ஐஎஃப்சி பேராமீட்டர் மட்டும் தான். ஓகே. இப்போ செலக்ட் பண்றோம். ஒரு ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்றோம். இதில வந்து ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்னு இருக்குது. இத வந்து ஓப்பன் பண்றோம். ஓப்பன் பண்ண உடனே எனக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணணும். எனக்கு வந்து மெட்டீரியலே வேண்டாம். இருக்கிற மெட்டீரியலையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க பை கேட்டகரி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, இருக்கிற மெட்டீரியலும் ரிமூவ் ஆயிரும். ஒண்ணுமே இருக்காது. செலக்ட் பண்ணீங்கன்னா, இங்க பை கேட்டகரின்னு காமிக்கும். ஸோ பை கேட்டகரினா எனக்கு வந்து கிராபிக்ஸ்ல விசிபிலிட்டி கிராபிக்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா, இங்க பை கேட்டகரியில எனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி குடுத்துருக்கோமோ, அதுதான் நமக்கு வந்து தெரியும். ஓகே. இப்ப எல்லாமே ஒயிட்டா இருக்கு. எல்லாமே பிளாங்க்கா இருக்குது. அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியல. இதுதான் பை கேட்டகரி. இப்போ அதாவது ஆப்ஜெக்ட் ஸ்டைல் போறோம். இது வந்து பை கேட்டகரி, பை ஸ்டாண்டர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து வாலு எனக்கு வந்து ரெட் கலர்ல வேணும் அப்படின்னு வச்சுக்கோமே. ஓகே. பை கேட்டகரியில இங்க பாருங்க டிஃபால்ட் வால் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டிஃபால்ட் வால்க்கு பதிலா இந்த பிரிக் பேட்டர்ன் வச்சுக்குவேன். பிரிக் காமன் அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சுக்குவோம். ஓகே. பிரிக் காமன். இத எடிட்டர்ல போனா எனக்கு என்னென்ன அப்பியரன்ஸ் இருக்கு. ஓகே. இதெல்லாமே இருக்குது. ஆப்ஜெக்ட் ஸ்டைல்ல பை கேட்டகரியில எனக்கு வந்து பை கேட்டகரி மெட்டீரியல் பை டிஃபால்ட்டா பிரிக் காமன் தான். அப்படியே வச்சிருந்ததுக்கப்புறம் இதில செலக்ட் பண்ணீங்கன்னா, பை கேட்டகரி அப்படின்னா அந்த மெட்டீரியல் வரும்.
இந்த இருக்குது. இது இந்த லெவலுக்கு போவோம். கோ டு ஃப்ளோர் பிளான் அப்படின்னா இங்கே பாருங்கள், பை டிஃபால்ட்டாக அந்த மெட்டீரியல் வந்துருச்சு. செலக்ட் பண்ணுறேன், எடிட் டைப் போகிறேன். ஓகே, எடிட் டைப் போகிறேன். இங்கே இருக்கிற மெட்டீரியல் எல்லாத்தையுமே பை கேட்டகரின்னு வச்சுக்குவோம். பை கேட்டகரி, பை கேட்டகரி, பை கேட்டகரி. இப்போ நிறைய லேயர்ஸ் இருந்தால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ டெலீட் பண்ணி ஒரே ஒரு லேயர் வச்சுக்கிறேன். 230 அப்படின்னு வச்சுக்குவோம். இது வந்து பை கேட்டகரி. ஆனால் பாருங்கள், பை கேட்டகரியில் இருக்கிற மெட்டீரியலும் ரிமூவ் ஆயிரும். ஆனால் அது வந்து டிசைன் ஸ்டைல், இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டைலுக்கு உள்ள நம்ம வந்து என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோமோ அது ஆட்டோமேட்டிக்காக இதில் அசைன் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போது இதுதான் பை டிஃபால்ட். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும்னா இப்போ புதுசாக ஒரு வால் வரைகிறேன். இந்த வாலோட ஸ்டைல் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதுதான் ஸ்டைல். இப்போ பாருங்கள், கலர் இருக்குல்ல, அவுட் சைடு கலர், அது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டைலு பொறுத்து ரெட் கலராக வந்திருக்கா. ஆப்ஜெக்ட் ஸ்டைலை பொறுத்து ரெட் கலராக வந்துருச்சு. என்ன வால் வரைஞ்சாலும் ரெட் கலர் தான் வரும். என்ன டைப் செலக்ட் பண்ணாலும் ரெட் கலர் தான் வரும். ஓகே, பட் ஆனால் அதுக்கு உள்ளே தெரிகிற ஹேட்ச் பேட்டர்ன் அது வந்து மெட்டீரியலை பொறுத்து தான் வரும். அதுக்கு உள்ளே அசைன் பண்ணியிருக்கிற மெட்டீரியலை பொறுத்து தான் வரும். இங்கே பாருங்கள், அதுக்கு உள்ளே அசைன் பண்ணியிருக்கிற மெட்டீரியலை பொறுத்து தான் வரும். அதோட மெட்டீரியல் இந்த இருக்குது, கட் பேட்டர்ன் மெட்டீரியல், ஹேட்ச் பேட்டர்ன் இங்கே இருக்குது. ஓகே, இது பாருங்கள். ஓகே, இதோட ஹேட்ச் பேட்டர்ன் இந்த இருக்குது. ஒருவேளை நான் வந்து அந்த இருக்கிற மெட்டீரியலை ரிமூவ் பண்ணிட்டா ஆப்ஜெக்ட் ஸ்டைலில் என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோமோ அந்த மெட்டீரியலோட ஹேட்ச் பேட்டர்ன் வந்துடும். ஓகே, இப்போ இதை எடிட் பண்ணுறேன். ஓகே, எடிட் பண்ணி லேயர் போகிறேன். இதை வந்து செலக்ட் பண்ணி மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் ஆகுது. இதை வந்து பை கேட்டகரி அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். இங்கே பை கேட்டகரி தான் இருக்கும், வேறு மெட்டீரியல் எதுவுமே மென்ஷன் ஆகிருக்காது. ஓகே, ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஆனாலும் ஹேட்ச் பேட்டர்ன் காமிக்குது. இந்த ஹேட்ச் பேட்டர்ன் எங்கேருந்து வருது? ஆப்ஜெக்ட் ஸ்டைல்லேருந்து வருது. இப்போ ஆப்ஜெக்ட் ஸ்டைலில் இதையும் ஓப்பன் பண்ணி இங்கே ரிமூவ் நோ மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுருங்க. இதில் மெட்டீரியலே இல்லை. இப்போ ஓகே கொடுத்தோன்னா ஒன்றுமே தெரியாது, பிளாங்காக இருக்கும். ஓகே, இது வந்து லைன் பேட்டர்ன். இதை வந்து சேஞ்ச் பண்ணோன்னா இப்போ சென்டர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுக்குறேன். இந்த லைன் பேட்டர்ன் வந்து சென்டர் லைன் பேட்டர்ன் வந்துருச்சு. ஆமாம், ஓகே. இப்போ திரும்ப ஆப்ஜெக்ட் ஸ்டைல் போகிறேன். இப்போது இதில் வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படின்னாச்சுன்னா இந்த எலிவேஷனில் தெரிகிறது ப்ரொஜெக்ஷன் லைன். ஓகே, கட். ஆமாம், இது சர்ஃபேஸு, இது கட்டு. ஆமாம், இப்போ வந்து உங்களுக்கு இது நல்லா தெரியணும்னா வாலுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து 1, கட்டு வந்து 3ன்னு இருக்குது. இதை வந்து பெருசாக்கிடும், ஒரு 10ன்னு வச்சுக்கிடும். ஓகே கொடுக்குறேன். இதில் இந்த லைனோட வெயிட் தெரியணும்னா வியூவில் போயிட்டு இந்த தின் லைனை அன்செக் பண்ணணும், அப்போ தான் தெரியும். ஓகே, இதை நாம் வந்து ஒரு செக்ஷன் எடுத்து கட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி தெரியுது. ஓகே, ஆனால் ஒரு எலிவேஷன் எடுத்து பார்க்குறேன். பிளானுங்கிறது கட்டு
கட் பண்ணியிருக்கும்ல, வால் வந்து ஹைட்டா இருக்கு. இந்த வியூ ரேஞ்ச் பொறுத்து நமக்கு கட் பிளேன் வருதுல்ல. வியூ ரேஞ்சில வந்து எங்க கட் பண்ணுது? கட் பிளேன் இருக்கு. இந்த இதில வந்து கட் பண்ணுது. ஓகே. இப்போ எலிவேஷன்ல போய் பார்க்குறேன். பாருங்க தின்னா இருக்கும். தின்னா இருக்கு. இது கட் பண்ணி பார்த்தா திக்கா இருக்கும். அதே செக்ஷனுக்கு போறேன், திக்கா இருக்கும். இது இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்க பாருங்க. இந்த தான் செக்ஷன். இத வெளிப்பக்கம் வச்சிருக்கிறேன். தின்னா இருக்குது. இத கட் பண்ணி பார்க்குறேன். திக்கா இருக்குது. நம்ம வெளிய வச்சாச்சுன்னா எலிவேஷன். கட் பண்ணா கட் பேட்டர்ன். ஓகே. இந்த தின் லைன்ங்கிறது எனக்கு லைன் வெயிட் காமிக்கணும், காமிக்க வேண்டாம். அப்படிங்கிறத ஆன் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ இதுதான் இவ்வளவு. இதுக்கப்புறம் இந்த விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் ஓவர்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். எலமெண்ட் ஹையரார்க்கில வந்து சொன்னேன். ஸோ அத வந்து படிங்க. ஏன்னா மெட்டீரியலுக்கு அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டைல். மேனேஜில இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டைல் மெட்டீரியலுக்கு அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டைல் தான் ரொம்ப முக்கியம். ஆப்ஜெக்ட் ஸ்டைலுக்கு அடுத்தது வந்து விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் ஓவர்ரைட். இந்த ஓவர்ரைட் இந்த விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் ஓவர்ரைட். இதை வந்து இருக்கிற லைன் பேட்டர்ன் கலரு ஹேட்ஸை வந்து ஓவர்ரைடு பண்ணி நமக்கு காட்டும். மெட்டீரியலே கொடுக்கல அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு வியூவில் நமக்கு வந்து ஒரு பேட்டர்னை கொடுத்துக்கலாம். பாருங்க, இது வந்து ஒரு வியூவில் தான் சேஞ்ச் பண்ணும், அடுத்த வியூவில் சேஞ்ச் பண்ணாது. ஸோ இது வந்து வியூ ஸ்பெசிஃபிக். ஓவர்ரைடுங்கிறது வந்து ஒரு வியூ ஸ்பெசிஃபிக். ஆமாம், மொத்தமாக ஆப்ஜெக்ட் ஸ்டைலுங்கிறது ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டுக்காகவும், மெட்டீரியலுங்கிறது ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டுக்காகவும். ஆமாம். ஓகே. இதுக்கு அடுத்தது வந்து வியூ டெம்ப்ளேட். நான் ஓவர்ரைடு பண்ணுறது எல்லாத்தையுமே ஒரு செட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு வியூவில் அப்ளை பண்ணதை அடுத்த வியூக்கு அப்ளை பண்ணோன்னா நான் டெம்ப்ளேட் வந்து சேம் டெம்ப்ளேட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வியூவில் போகிறோம். விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் நான் ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணுறேன். வால் கலரை வந்து கட் கலர் வந்து ப்ளூ கலர்னு வைக்கிறேன். ப்ளூ கலராக மாறிடுச்சு. இந்த பேட்டர்ன் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஏன்னா இதில் வந்து பேட்டர்னே இல்லை. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், வியூவில் போயிட்டு வியூ டெம்ப்ளேட்டில் ஒரு கிரியேட் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்து ஒரு புதுசாக ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் டெம்ப்ளேட்டு. அந்த டெம்ப்ளேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்குது. டெம்ப்ளேட்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூடட், இஃப் இட் இஸ் அன்செக்ட் நாட் இன்க்ளூடட்னு அர்த்தம். ஓகே, இப்போது ஓவர்ரைடில் போய் பார்த்தீங்கன்னா இதை கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறது இங்கே இருக்கும். ஆனால் இதில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கல. ஓகே, ஸோ வாலோட கலர் வந்து கட் லைனு ஒரு க்ரீன் கலர் அப்படின்னு வைப்போம். ஓகே கொடுக்குறேன். ஆனால் இன்னும் அப்ளை ஆகலை. இதில் வியூ டெம்ப்ளேட்டில் நியூ டெம்ப்ளேட் ஓகே கொடுக்கணும். இது பச்சை கலரில் ஆயிடுச்சு. இது இந்த வியூவில் போயிட்டு வியூ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு போயிட்டு நியூ டெம்ப்ளேட் இதில் போயிட்டு ஓகே கொடுத்தா இதுவும் பச்சை கலரில் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வியூக்கும் ஓவர்ரைடுன்னு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவையில்லை. ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வியூ டெம்ப்ளேட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து நிறைய படிக்கணும் அப்படின்னாச்சுன்னா
இந்த ஃப்ளோர் பிளான்லயே நம்ம வந்து இன்னொரு டைப் எப்படி கிரியேட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஃபவுண்டேஷன் பிளான் இருக்கும். அதுக்கப்புறம் காலம் பிளான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரூஃப் ஃப்ரேமிங் பிளான் செப்பரேட்டாக இருக்கும். ரைட். காலம் செட்டிங் அவுட் தனியாக இருக்கும். அப்புறம் வந்து பீம் ஃப்ரேமிங் தனியாக இருக்கும். ஸோ இதில் வந்து செட் ஆஃப் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரக்சரல் பிளான் இருக்குது. இதில் பாருங்கள் எடிட் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரல் பிளானில் எடிட் டைப்பில் போயிட்டு நீங்களே ஒரு புதுசாக ஒரு டைப் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுண்டேஷன் பிளான். இந்த ஃபவுண்டேஷன் பிளானை கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் பிளானில் வந்து எனக்கு அந்த வியூ வந்து கீழே இருந்து பார்க்குற மாதிரி வேணுமா, மேலே பார்க்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லுக் டவுன், லுக் அப். ஓகே. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ஃபவுண்டேஷன் பிளானுக்கும் என்ன வியூ டெம்ப்ளேட் எனக்கு வந்து அப்ளை ஆகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ டெம்ப்ளேட்டை வந்து இதுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதில் எடுக்கிற கால் அவுட்டுக்கு என்ன ஃபேமிலி வேணும் அப்படின்னு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து செக்ஷன் எடுத்தோன்னா செக்ஷன் கால் அவுட்டு. ஸோ கால் அவுட்டுங்கிறது அந்த என்லார்ஜ்டு வியூ கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து ஃபேமிலி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகே. இப்போ பாருங்கள் ஸ்ட்ரக்சரல் பிளானில் இந்த ஃபவுண்டேஷன் பிளான்னு தனியாக வந்திருக்கு பாருங்கள். ஸ்ட்ரக்சரல் பிளான்லேயே ஃபவுண்டேஷன் பிளான், ஸ்ட்ரக்சரல் பிளான்லேயே காலம் செட்டிங் அவுட் பிளான் அப்படின்னு வரும். இப்போ நான் இன்னொரு பிளான் வந்து கிரியேட் பண்ணுறேன். வியூவில் பிளான் வியூஸில் ஸ்ட்ரக்சரல் பிளானில் இந்த பாருங்கள் ஸ்ட்ரக்சரல் பிளானும் இருக்குது, ஃபவுண்டேஷன் பிளானும் இருக்குது. எனக்கு ஆமாம் நான் ஸ்டாப் ஷேரிங் பண்ணிவிட்டு திரும்ப ஷேர் பண்ணுறேன். ஓகே தெரியுதா? இப்போ இங்கே வியூவில் போயிட்டு பிளான் வியூஸில் ஸ்ட்ரக்சரல் பிளான் அப்படின்னு போகிறேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இதில் வந்து ஃபவுண்டேஷன் பிளானை எடுத்து வச்சுருக்கேன். அதனால் டூ நாட் டூப்ளிகேட் அப்படிங்கிறத அன்செக் பண்ணிங்கன்னா 0, 1ன்னு வரும். ஓகே. ஸ்ட்ரக்சரல் பிளான் இதில் வந்து 2 இருக்குது. இப்போ எனக்கு வந்து காலம் செட்டிங் அவுட் பிளான் வந்து வேணும் அப்படின்னா இதையே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பாருங்கள் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸ்ட்ரக்சரல் பிளான் வெறும் ஸ்ட்ரக்சரல் பிளானாக ஓகே கொடுக்குறேன். இதுக்கு வந்து வெறும் ஸ்ட்ரக்சரல் பிளான். இது வந்து ஸ்ட்ரக்சரல் பிளானில் ஃபவுண்டேஷன் பிளான். ஓகே. இது வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரல் பிளான்ல இருந்து அதோட டைப்பு தான் ஃபவுண்டேஷன் பிளான். இதில் வந்து போனீங்கன்னா பை டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில் இருக்கும். பிகாஸ் நான் வந்து இந்த டைப் கிரியேட் பண்ணும்போது டெம்ப்ளேட் நான் கொடுத்துருந்தேன். ஓகே. அதனால் இது இன்னொரு ஃபவுண்டேஷன் பிளான் இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு லெவல் வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போ புதுசாக ஒரு லெவல் வியூ போயிட்டு ஆர்கிடெக்சரில் லெவல் அப்போ புதுசாக கிரியேட் பண்ணும்போது கிரியேட் பிளான் வியூவில் இங்கே பாருங்கள் ஃபவுண்டேஷன் பிளானும் எனக்கு கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு லெவல் வரைஞ்சா போதும், அந்த லெவலுக்கு ஃபவுண்டேஷன் பிளானும் கிரியேட் ஆகும், ஸ்ட்ரக்சரல் பிளானும் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ட்ராயிங்கில் என்னென்ன செட்டிங்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்துடும், ஒட்டு மொத்தமாக வந்துடும். பட் வந்து எனக்கு வந்து ஒன்றுமே தெரியல, ஒரு ஃப்ரெஷருக்கு எனக்கு வந்து ஒன்றுமே தெரியல, ரிவிட் ப்ராஜெக்டை வந்து கை வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஓகே. ஸோ இதனால தான் பீம் வந்து நிறைய பேர் அடாப்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பீமில் வந்து நமக்கு என்னென்னே தெரியாது, அதை தெரியாததை வந்து கை வச்சாச்சுன்னா 1 மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலை 10 மணி நேரம் ஆகும். ஸோ ரிவிட்டில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ரிவிட்டை படிங்க, படிச்சுட்டு அதில் என்ன முடியும் என்ன முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ராஜெக்டை எடுத்திங்கன்னா
அது குயிக்கா முடிக்கலாம். ஒண்ணுமே தெரியாம நீங்க வந்து லைன் போட ஆரம்பிச்சீங்கன்னா, லைன் மட்டும் தான் போட்டுட்டே இருப்பீங்க. ஓகே. ஸோ நெறைய வரைஞ்சு வரைஞ்சு பாருங்க. ஒவ்வொரு ஐகானுக்கும் என்ன பண்ணும்? ஒவ்வொரு லெட்டரும் என்ன பண்ணும்? ரிவீட்ல வந்து ஏதாவது வார்னிங் மெசேஜ் வந்துச்சுன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? அ இத வந்து எப்படி சால்வ் பண்றது? அப்படின்னு நெறைய படிக்க வேண்டியிருக்கு. நீங்க படிங்க. ஓகே, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இதோட முடிச்சுக்குவோம். நாளைக்கு வந்து ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்ல ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கு. நான் வந்து சொல்றேன். ஓகே. ஸோ இன்னைக்கு மெட்டீரியல் நல்லா புரிஞ்சா? ஓகே. இந்த மெட்டீரியல் டயலாக் பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் என்ன? ஏது? அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ப்ராஜெக்ட் மெட்டீரியல், மெட்டீரியல் லைப்ரரி, இங்க மெட்டீரியல் லைப்ரரி புதுசா கிரியேட் பண்றதுக்கு, புது மெட்டீரியல் கிரியேட் பண்றது, டூப்ளிகேட் பண்றது, மெட்டீரியல் அசெட்ட வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு, இப்போ வந்து கஸ்டம் பேராமீட்டர் வந்து ஐஎஃப்சி பேராமீட்டர் மட்டும்தான். அதுக்கு அடுத்தது மெட்டீரியல் எடிட்டர்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஷேர்டு அசெட்னா என்ன? எத்தனை ஷேர்டு அசெட்டு? அதை எப்படி டூப்ளிகேட் பண்றது? எப்படி டெலீட் பண்றது? அப்புறம் அவ்வளோதான். ஸோ இவ்வளவு தெரிஞ்சிச்சுன்னா போதும். பேசிக்கா உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகே. அப்புறம் நீங்களே ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுங்க. இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே. ஓகே தென். பாய்.